மக்களே அனைவருக்கும் வணக்கம். இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பிஎம் கிசான் திட்டத்தை பற்றி தாங்க பார்க்க போதும். இந்த 13ஆம் தேதி உங்களுக்கு 2000 ரூபாய் பிஎம் கிசான் திட்டத்தோட 22வது தவணை 2000 ரூபாய் அப்படின்றது உங்களுக்கு வரலை அப்படின்னா நீங்கள் என்னென்ன செய்யணும், என்ன பண்ணினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் பணம் கிடைக்கும் அப்படின்றத நான் இந்த ஒரு வீடியோவில் உங்களுக்கு மிக தெளிவாக சொல்லியிருக்கேன். வீடியோவை கடைசி வரை பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படின்னா தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தை சேர்ந்த ரெகுலரான ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்களுடைய மொபைலுக்கு வரும். மறக்காமல் இந்த ஒரு வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வருடம் விவசாயிகளுக்கு மத்திய அரசாங்கம் கொடுக்கக்கூடிய இந்த பிஎம் கிசான் திட்டம் 2000 3 தவணைகளாக 3 தவணை 6000 ரூபாய் வரும். அதில் முதல் தவணை ஆல்ரெடி மத்திய அரசாங்கம் விடுவிச்சு ஒரு நாட்கள் ஆகுது. ஆனாலும் உங்கள் ஃபோனுக்கு அந்த மெசேஜ் வரல, என்னோட அக்கௌண்ட்டுக்கு அந்த பணம் ஏறலை அப்படின்றத நிறைய பேர் சொல்கிறாங்க. என்ன காரணத்தினால உங்களுக்கு இப்படி ஏறாமல் இருக்குது? மீண்டும் இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் இருக்கணும் அப்படின்னா அதற்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் ஏற்கனவே பயனாளராக இருந்திருக்கிறீங்க அப்படின்னா எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் செஞ்சாலே உங்களுக்கு பணம் ஏறிடும். அதாவது விவசாயிகளுக்கு சொந்த நிலம் வைத்திருக்கக்கூடிய விவசாயிகளுக்கும் 2000 ரூபாய் அப்படின்றது பணம் கொடுக்குறாங்க. ஸோ அதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்களுடைய நில ஆவணங்கள் இருக்கு இல்லையா, உங்களோட பட்டா சிட்டா இந்த மாதிரியான நில ஆவணங்கள் மற்றும் உங்களோட முகவரி ஆதார் எண்ணுடன் இணைக்கப்பட்ட மொபைல் நம்பர், அந்த மொபைல் நம்பர் உங்களுடைய வங்கி கணக்கு எண், இவை அனைத்தையுமே எடுத்துகிட்டு போயிட்டு மீண்டும் இந்த பிஎம் கிசான் திட்டம் போர்ட்டலில், அதாவது இந்த அரசு சேவை மையங்களுக்கு சென்று இந்த வெப்சைட்டில் இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட போர்ட்டலில் போயிட்டு உங்களுடைய எல்லா டாக்குமெண்ட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணணும். அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த பிஎம் கிசான் திட்டத்தோட பயனாளராக நீங்கள் இருக்க முடியும். ஏன் இதை பண்ணுறாங்க அப்படின்னா நிறைய போலியான கணக்குகளை வைத்து போலியான ஆவணங்களை வைத்து உரியவருக்கு சென்று சேராமல் இடைத்தரகர்களுக்கும் போலியான நபர்களுக்கும் இந்த 2000 ரூபாய் சென்று சேருது. ஸோ அதை தடுக்கிற வகையில் தான் நிறைய பேர் இறந்தவங்களோட அக்கௌண்ட்டை வச்சு அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான முறைகேடுகளை தவிர்க்கிற விதத்தில் தான் வருடம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தை நீங்கள் அப்டேட் பண்ணணும். அப்படி அப்டேட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த 2000 ரூபாய் அப்படின்றது பணம் கிடைக்கும். நீங்கள் போன வருஷம் அப்டேட் பண்ணீங்க, போன வருஷம் எனக்கு பணம் கிடைச்சிது, ஆனால் இந்த வருஷம் கிடைக்கல அப்படின்னா உடனடியாக நீங்கள் சென்று நான் சொன்ன இந்த அனைத்து டாக்குமெண்ட்டையும் கொண்டு போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா உடனடியாகவே உங்களுடைய வங்கி கணக்குக்கு பணம் சேர்ந்துவிடும். இதே புதிய நபர்கள் இப்போ தான் நான் முதல்ல அப்ளை பண்ணுறேன், இப்போ தான் இனிமேல் தான் நான் சேர போகிறேன் அப்படின்னாலுமே நீங்கள் உங்களுடைய அனைத்து ஆவணங்கள் மற்றும் ஃபோட்டோ இவை அனைத்தையுமே எடுத்துக்கொண்டு, முக்கியமாக நில ஆவணங்கள், வங்கி பாஸ்புக்கு, உங்களுடைய ஆதார் எண் மற்றும் மொபைல் நம்பரோடு கூடிய நீங்கள் போய்ட்டு அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உடனடியாகவே 10-15 நாட்களுக்குள்ளேயே உங்களுக்கு அப்ரூவல் கிடைச்சி ஃபார்மர் ஐடி அப்படின்ற ஐடியை கொடுப்பாங்க. அந்த ஐடி மூலமாக இனிமேல் வரக்கூடிய பிஎம் கிசான் திட்டத்தோட அனைத்து பயன்களுமே கிடைக்கும். ஸோ நிலம் வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஎம் கிசான் திட்டத்தின் மூலமாக 2000 ரூபாய் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. மேலும் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான ரெகுலர் அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க.